பார்க்க போறது தொழில்துறை மற்றும் நிறுவன உளவியல். இந்த தொழில்துறை மற்றும் நிறுவன உளவியல்ல மொத்தமா 4 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 பிளாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாவது மற்றும் இரண்டாவது பிளாக்ஸ். ஸோ முதலாவது பிளாக்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிப்போம் அப்படின்னா, தொழில்துறைனா என்ன, நிறுவன உளவியல்னா என்ன, நம்ம உளவியல் சார்ந்த நிபுணர்களா இருக்கிறதுனால இந்த தொழில்துறையில நம்மளோட பணிகள் என்ன, எதற்காக நம்ம இந்த தொழில்துறையை சார்ந்து இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிளாக் 1ல. ஸோ முதலாவதாக வரையறை தொழில்துறை உளவியல். அதாவது இதுனா என்ன, இந்த நிபுணர்கள் உளவியல் நிபுணர்கள் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக இந்த தொழில்துறை நிறுவனங்கள் உளவியல்னு சொல்றோம். தொழில்துறை உளவியல் இல்ல தொழில் சார்ந்த உளவியல் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக அந்த உளவியல் இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம நம்ம வேலை பார்க்கறது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்காக வேலை பார்க்குறோம். ஸோ அந்த வேலைகள் எவ்வளவு முக்கியமானது, அந்த வேலையில பணி சுமை அதிகமா இருந்தது அப்படின்னா அது நம்ம குடும்பங்களையும் பாதிக்கின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பாதிக்கும் போது நம்மளோட எல்லா கட்டங்கள், வாழ்க்கையோட எல்லா கட்டத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த தொழிலுன்றது இருக்கு. ஸோ அப்போ அந்த தொழிலை நம்ம சிறப்பாக செய்யறது மூலியமா நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல், அதாவது உளவியல் சார்ந்த கோட்பாடுகளை நம்ம இங்க பயன்படுத்துறது மூலியமா அந்த தொழில் பார்க்குற தொழிலவே நம்மளால சிறப்பாகவும் நம்மளோட உளவியலையும் சிறப்பா வச்சுக்கிட்டு அந்த தொழிலை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்வு மற்றும் சோதனை, அதாவது இந்த தொழில் துறையில நிபுணர்கள், உளவியல் நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்வு மற்றும் சோதனை, பணியாளர்கள் தொழிலாளர்களை செலக்ட் பண்ற முறைகளை தேர்ந்தெடுக்கிறது இந்த உளவியல் நிபுணர்களோட வேலை. அதாவது என்ன முறையில அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், அவங்கள பரீட்சைகள் வச்சு தேர்வுகள் வச்சு நம்ம தேர்ந்தெடுக்க போறோமா, இல்ல இன்டர்வியூ வச்சு தேர்ந்தெடுக்க போறோமா, இல்ல அவங்களோட அந்த ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி இல்ல நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோமா அப்படின்றத பாக்குறதுதான் தேர்வு மற்றும் சோதனை. அதுக்கப்புறம் பணியாளர் மேம்பாடு, அதாவது தொழில்ல சேர்ந்துடுறாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு தேவையான சம்பளங்கள் கிடைக்குதா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களோட குடும்பம் சார்ந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கான ஒரு மேம்பாட்டு வளர்ச்சி கொடுக்கறது தான் பணியாளர் மேம்பாடு. அதுக்கப்புறம் மனித பொறியியல், அதாவது வேலை பார்க்கும் இடங்கள்ல எந்த மாதிரியான சூழல்கள் நம்ம அமைச்சு வைக்கணும், அதாவது அந்த சூழல் நல்ல சூழலா இருந்தது அப்படின்னா பணிகள் சுமை இல்லாம நம்மளால வேலை பார்க்க முடியும். எப்படி நம்ம வீட்டை பராமரிச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடங்களையுமே தூய்மையாகவும் சில மாறுதல்களோட வச்சுக்கிறது மிகவும் அவசியம். அதுதான் மனித பொறியியல்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான இடங்கள்ல எந்த மாதிரியான வேலைகளை நம்ம பார்க்கணும், அதாவது ரொம்ப வலு சார்ந்த வேலைகள் இருக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது நம்ம இயற்கையே சேர்த்து வச்சுக்கணும், அதாவது செடிகளோ இல்லை பூத்தொட்டிகளோ இந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது நமக்கு அந்த வேலையோட பணிச்சுமை தெரியாம நம்மளால வேலை பார்க்க முடியும். ஸோ அதுதான் மனித பொறியியல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனித உறவுகள், அந்த கூட வேலை பார்க்குறவங்களோட நமக்கு எந்த மாதிரியான உறவுகளை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட எப்பயுமே போட்டி போட்டுட்டோ இல்லை பொறாமைகளோடய நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சரிவர நம்மளோட பணிகளை நேர்த்தியா செய்ய முடியாது. அதே இது நம்ம வச்சிருக்க இலக்கு, அதாவது இந்த தொழில்களுக்கு நம்ம வச்சிருக்க இலக்கு நோக்கி போட்டி போட்டு ஓடும்போது நம்மளால சிறப்பா செயல்பட முடியும். ஸோ அந்த மனித உறவுகள் எவ்வாறு இருக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அப்படின்றத பார்க்கறது தான் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, அதாவது தொழில்துறை உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, அதாவது 2 விதங்கள் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜின்றது தனி, தொழில்துறை உளவியல்ன்றது தனி, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் சைக்காலஜின்றது தனி, அதாவது நிறுவன உளவியல் அப்படின்றது தனி. ஸோ இப்போ நிறுவன உளவியல்னா என்னன்றதை பார்க்கலாம். நிறுவன உளவியல்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி படிக்கிறது தான் நிறுவன உளவியல். அதாவது அந்த நிறுவனத்தோட அவங்களோட மிஷன் என்ன, அந்த நிறுவனத்தோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கி இத்தனை தொழிலாளர்களை வச்சு அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தொழிலாளர்களோட மனநிலை என்ன, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறது நிறுவன உளவியல். இங்க நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தை எப்படி முன்னேற்றுறது, அதே போல தொழிலாளர்களையும் எப்படி நம்ம முன்னேற்றுறத பார்ப்போம் இந்த நிறுவன உளவியல்ல. ஸோ அப்போ தொழிலாளர்களை என்ன மாதிரியான முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா, அவங்களோட சம்பளங்களை உயர்த்தி கொடுக்கறது, அவங்களோட பணிச்சுமையை கொடுக்கிறது, அவங்களோட அந்த பணி செய்யக்கூடிய நேரங்களை கொஞ்சம் குறைக்கிறது, அதுக்கப்புறம் விருப்புகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறுவன உளவியல்ல வரும். ஸோ
அதுக்கப்புறம் இதுல வந்து ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜின்னு சொல்றாங்க. அதாவது இதுல நிறைய வகையான கிளைகள் இருக்கு இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜில. ஸோ முதலாவதாக பர்சனல் சைக்காலஜி, அதாவது பணியாளர் உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தான் வந்து இந்த அந்த தொழில் நிறுவனமும் நன்றாக இருக்கும். அவங்க நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி அதிகமா கிடைக்கும், அவங்களுக்கு லாபமும் அதிகமா கிடைக்கும். ஸோ அதனால நம்ம முதலாவது யார் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பணியாளர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பணியாளர்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பணி நேர்த்திகளை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பணி நேர்த்தினா என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற பணி தான் இந்த நிறுவனம் கொடுத்துருக்கா, இவங்க இந்த பணி செய்யறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்றத நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ஸோ தகுதி இல்லாதவர்களை வெளியே அனுப்பிட்டும், இல்லை அவர்களுக்கு தகுதி உடைய நல்ல வேலைகளை கொடுத்துட்டும் அந்த நிறுவனத்தை நம்ம கொண்டு போவோம், முன்னேற்றி கொண்டு போவோம். அதுக்கப்புறம் நிறுவன உளவியல். நிறுவன உளவியல்னா இந்த நிறுவனத்தோட அதாவது நோக்கம் என்ன, எதுக்காக இந்த இயக்கம் இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது, இந்த இயக்கம் தொடங்கினதோட அந்த ஒரு கோலை வந்து இதை அடைஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கறது தான் நிறுவன உளவியல். அந்த மிஷனை வந்து இதை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து இன்னும் நேர்த்தி அடைகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும். இப்போ வந்து நிறைய வந்து தொழில்நுட்பங்களோட உதவிகளோட தான் நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கு. ஸோ அப்போ அந்த தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி உபயோகிக்கிறது, எப்படி வந்து பணியாளர்களுக்கு பணிச்சுமை கொடுக்காம அந்த தொழில்நுட்பங்களை நம்ம எப்படி உபயோகிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நிறுவன உளவியல்ல சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் பணி சூழலியல். பணி சூழலியல் அப்படின்னா தான் வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கணும், ஏன்னா எந்த அமைப்புல நம்ம வேலை பார்க்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நம்மளோட உளவியலை ரொம்பவே பெரிய விதத்துல நம்மளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்த எந்த மாதிரி அமைப்புல வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வந்து தொழில்நுட்பங்கள்ல பயன்படுத்துறது வந்து ரொம்பவே இயல்பான விஷயம். ஸோ அப்போ அந்த மிஷின்ஸ் வந்து பெரிய பெரிய மிஷின்ஸ் நம்ம இறக்குனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து பணியாளர்களுக்கு பணிச்சுமை புரியாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம சரிவர அந்த மிஷின்ஸை வந்து பயன்படுத்தலன்றது அர்த்தம். ஸோ அப்போ இந்த மிஷினுக்கும் இந்த மனுஷன், அதாவது மனிதனுக்கும் இடையேயான உறவுகளை எந்த மாதிரி உருவாக்கணுன்றதா வந்து பணி சூழல்கள்ல பேசப்படும். அதாவது மிஷின்ஸ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளோட பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு. அப்போ குறைக்கும் போது எந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம குறைக்கணும், அதாவது அந்த மிஷின்ஸை உபயோகிக்கிறதுக்கே வந்து நம்மளோட வேலைகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அந்த மிஷின் எதுவும் பயனற்று தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரியான மிஷின்ஸ் நம்ம கொண்டு வரணும், எந்த மாதிரியான உறவுகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது இந்த பணிச்சுமையில இருக்கும். அதுக்கப்புறம் ஒகேஷன் அண்ட் கெரியர் கவுன்சிலிங், அதாவது தொழில் மற்றும் தொழில் ஆலோசனை. இந்த தொழில் ஆலோசனை எதுக்கு இங்கே வருதுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா தொழில்நுட்ப நிறுவனத்துக்குள்ள அவங்க வேலைக்கு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு கெரியர் கவுன்சிலிங் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இங்கே வந்து கெரியர் கவுன்சிலிங் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க உள்ள வந்து வேலைக்கு சேர்ந்துருவாங்க அவங்களோட திறமைகளை வச்சு. பட் ஆனால் அந்த தொழிலாளருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் அந்த தொழிலாளருக்கு அந்த வேலை பிடிக்காம போகலாம், இல்லை அதில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சு போகலாம். ஸோ அப்போ அந்த குறையும் போது அவங்களோட அந்த உற்பத்தின்றது குறையும். ஸோ அப்போ லாபம்ன்றது நம்ம கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கெரியர் கவுன்சிலிங் அண்ட் ஒகேஷனல் கவுன்சிலிங், அதாவது தொழில் மற்றும் தொழில் ஆலோசகர்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இருக்கிற வேலை வந்து திருப்திகரமாக இருக்கா உங்களுக்கு, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் இருக்கா, இல்லை மனம் சார்ந்த அதாவது உளவியல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இந்த வேலையில நீங்கள் ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறது மூலியமா நம்ம அப்பப்போ சின்னதாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சின்னதாகவே சரி பண்ணிக்கலாம். அது வந்து பூதாகரமா வெடிச்சு அந்த ஸ்ட்ரைக் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மளால சரிப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால இந்த தொழில் மற்றும் தொழில் ஆலோசனை வந்து இங்கே வருகிறது. அதுக்கப்புறம் அமைப்பின் வளர்ச்சி, அதாவது ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். நம்ம வந்து தொழிலாளர்கள் மட்டும் முன்னேற்றம் பற்றாது, அந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தையும் நம்ம முன்னேற்றி கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த மிஷன், அதாவது தொழில் நிறுவனத்தோட இயக்கத்தோட அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த நோக்கத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள போட்டிகள் இல்லாம நம்ம அந்த நோக்கத்தை நோக்கி ஓடணும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ அதுதான் வந்து டீம் பில்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை டீம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால வேலை பார்க்க முடியும், எந்த அளவுக்கு நம்மளால வேலை நேரம், அதாவது எந்த நேரத்து அளவுக்கு நம்மளால வேலை பார்க்க முடியும், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எவ்வளோ நேரம் நம்மளால வேலை பார்க்க முடியும்,
எவ்வளவு இடைவெளி விட்டு நம்மளால வேலை பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ட்ரெயின் கொடுக்கும்போது தன்னை பத்தின அறிவு தனக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது என்னால இந்த வேலையை இந்த பர்டிகுலர் நேரத்துல என்னால தெளிவா செய்ய முடியும், சிறப்பா செய்ய முடியும். இல்ல இதுக்கு மேல நமக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பா செய்ய முடியாதுங்கிறத உள்ளார்ந்தமா நம்ம வந்து தெளிவுபடுத்திடுறது தான் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங்ல வரும். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட அந்த ஒரு தனி திறமையில வெளிப்படுத்துற ஒரு ட்ரைனிங் தான் அது. லீடர்ஷிப் ட்ரைனிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஹெச்ஆர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது ஒரு லீடரா இருக்கிற, அதாவது தலைவரா இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த பணியாளர்களையோ தொழிலாளர்களையோ ரொம்ப ஆதிக்கம் பண்ணி நடக்கிறது மூலியமா அவங்களுக்கு அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக கூடும். ஸோ அதனால அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி நம்ம தொழிலாளர்கள்கிட்ட வேலை வாங்கலாம், எந்த மாதிரி நம்ம பேச்சுகள் நம்மளோட பேச்சு வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சிறப்பாக வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரி முறைகள்ல அவங்கள வேலை வாங்கலாம், என்ன மாதிரியான அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸோ இல்லை இது சம்பளங்களோ வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ல வரும். ஸோ இதுதான் வந்து அமைப்பின் வளர்ச்சி. அதுக்கப்புறம் தொழில்துறை உறவுகள். தொழில்துறை உறவுகள்னு சொல்லும்போது அந்த தொழில் நிறுவனமும் அதில் ஆற்றக்கூடிய தொழிலாளர்கள் 2 பேருமே வந்துடுவாங்க. இவங்களுக்கு இடையேயான உறவு எப்படி இருக்கு? சில தொழில் நிறுவனங்கள்ல அந்த தொழில் நிறுவனத்தோட தலைவர் யாருன்னே தெரியாம கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து இந்த டெய்லி வந்து இந்த வேலை பார்க்குறேன், இதுக்கு எனக்கு சம்பளம் வருது, இது போதும் அப்படின்ற மாதிரி சூழல்ல தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்னோட நிறுவனம், இது நான் பணியாற்றக்கூடிய நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது நஷ்டங்கள் வந்தாலும் அது எனக்கு வந்து நஷ்டமா நான் கருதுவேன்ற அந்த மனப்பான்மை இங்க கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த தொழில் நிறுவனத்திற்கும் அந்த தொழிலாளருக்கும் இடையேயான நம்ம உளவியல் ஆராய்ச்சி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜில இந்த மாதிரி ரிசர்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுதான் உளவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து எதுக்காக ரிசர்ச் இருக்கு, இது வந்து வேலை தானே பார்க்குறாங்க, நம்ம எதுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளா வந்து ஆரம்பிச்சுதான் வந்து பெரிய ஸ்ட்ரைக்கு இல்லை டேர்ன் ஓவர் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மொத்தமா தொழிலாளர்கள் இந்த கம்பெனியில எனக்கு வேலை வேணான்னு வெளியேறி போடுதான் டேர்ன் ஓவர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம ரிசர்ச் வந்து பண்ணலாம், அதாவது ஆராய்ச்சிகள் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம சிறுசா இருக்கும்போது நம்மளால சரிப்படுத்த முடியும். ஸோ அதுல வந்து சில வழிமுறைகள் இருக்கு. முதலாவதாக பிரச்சனையின் அறிக்கை, அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த தொழிலாளர்கள் இப்போ அவங்க அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது சர்வே மெத்தட்னு சொல்லுவாங்க. சர்வேனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழிலாளர்கிட்டயா போய் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்ல இருக்க தொழிலாளர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி விதங்கள்ல பிரச்சனை இருக்கு, எந்தெந்த ஏரியாஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த பிரச்சனையின் அறிக்கை, அதாவது சர்வே மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ல அது ஒண்ணுதான் பண்ணுவோம். பிரச்சனையின் அறிக்கையில சர்வே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி ஆய்வின் வடிவமைப்பு, அதாவது இந்த விதத்துல நான் அந்த ஆராய்ச்சியை பண்ண போறேன், அதாவது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நிறைய அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை கிடைக்காது, ஒரு 10 இல்லை பல்வேறு பிரச்சனைகள் கிடைக்குது அப்படின்னா எது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்பவும் அவசரமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருக்கோ அதை நம்ம முதல்ல கையாளுவோம். ஸோ அப்போ அதை கையாளும் போது என்ன விதத்துல நான் கையாள போகிறேன் அப்படின்றத பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் மாறிகளின் அளவீடு, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் வேரியபிள். இப்போ வந்து ஆண் பெண் அவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஒரு பார்க்கின்ற வேலையை வந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் முதலாவதா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வேலை பார்க்கறதோட பிடித்தம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்கன்றத டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏதாவது கொஸ்டினரோ இல்லை வேற ஏதாவது பரீட்சை மாதிரி ஆன விஷயங்களை கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது 2 குரூப்பாக நமக்கு கிடைச்சிடும். அது வந்து ஜெண்டர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது பாலினம் சார்ந்த வேலையோட பிடித்தம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஜாப் பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது பார்க்குறது. அந்த எந்த அளவுக்கு எனக்கு இந்த ஜாப் வந்து பிடித்தமா இருக்குன்றதும் நான் எந்த அளவுக்கு நல்ல நேர்த்தியா வேலையை பார்க்குறேன் அப்படின்றதும் ஒன்னோட ஒன்று ஒன்றியதா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாப் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அப்போ இதோட இஃபெக்ட் அடுத்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சிடும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் இந்த ஆண்கள் பெண்கள்ன்ற 2 கேட்டகரி, அதாவது 2 வெவ்வேறு பிரிவுகளை வந்து நம்ம ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டெஸ்ட் பண்றோம். அதாவது ஆண்கள் எந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த பிடிக்கலையோ அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதே இது பெண்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறது தான் மாறிகளின் அளவீடு. இதுக்கு நம்ம வந்து கொஸ்டினரோ இல்லை இன்டர்வியூவோ ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். நம்ம சும்மா வாயில கேட்கறது மூலியமா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட வழிமுறைகளோடு உருவாக்கப்பட்ட கொஸ்டினர்ஸோ இன்டர்வியூவோ இருக்கும், இன்டர்வியூ மெத்தடோ இருக்கும். அதை எடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மாறிகளின் அளவீட தேர்ந்தெடுப்போம். அதுக்கப்புறம் தரவு பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. இந்த கிடைச்ச டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து நம்பர்ஸா இருக்கும். அதாவது எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா 5 கொடுப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா 1 கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து நமக்கு நம்பர், அதாவது எண்களா இருக்கும். இந்த எண்களா இருக்கிறத நம்ம எப்படி இவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தர வகுப்பாய்வு மூலியமா தான். அந்த டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதாவது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, SPSS இந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்றது மூலியமா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இந்த எண்கள் வந்துச்சு அப்படின்னா பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ இது மூலியமா நம்ம வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றோம், அதாவது அந்த எண்களோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் தரவு பகுப்பாய்வு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி முடிவு, கன்க்ளூஷன் வந்து ரிசர்ச். அப்போ கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பெண்களோட வேலை பிடிக்கமும் அவங்களோட அந்த வேலையோட நேர்த்தியும் எப்படி இருக்கு, ஆண்களோட வேலை பிடிக்கமும் அவங்களோட நேர்த்தியும் எப்படி இருக்கு, இந்த 2 பாலினத்துக்கும் வேற ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இந்த முடிவுல கொடுப்போம். அந்த வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு, எதனால ஆண்கள் வேற மாதிரியும் பெண்கள் வேற மாதிரியும் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியும் வித்தியாசம் இருக்கு, இந்த வித்தியாசங்களை நம்ம எப்படி குறைக்கலாம், இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சமகால பிரச்சனைகள் மற்றும் சவால்கள், அதாவது கண்டெம்பரரி இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். இப்போ நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளும் சவால்களும் நம்ம இந்த தொழில் நிறுவனத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம். இது முதலாவதா இருக்கிறது வந்து பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னா இப்போ இன்னுமே இருந்துட்டு இருக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள்ல. பெண்கள் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி வர வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு அதை அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி சம்பளங்கள் கொடுக்கறதுலையுமே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது இப்போ வரைக்கும் வச்சிருக்க கருத்தா இருக்கு. நிறைய தொழில் நிறுவனங்கள்ல தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்தா வந்து இந்த கருத்து இருக்கு. அப்போ பாலின பாகுபாடை நம்ம எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தரம் மேம்பாடு மற்றும் மேலாண்மை, அதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய தொழில் நிறுவனத்துல நம்ம உருவாக்குற பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு நேர்த்தியாக உருவாக்கலாம், அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களை நம்ம எப்படி நேர்த்தியா மாற்றலாம், இது வந்து தொழில் நிறுவனத்தோட வேலை. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலியமா இந்த விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் திறன்களை மேம்படுத்துவோம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ நிறைய வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும், நம்மளோட நிறுவனத்தை மாற்றிக்கொள்ளணும். ஸோ மாற்றிக்கொள்ளும் போது அதை பற்றின அறிவு வந்து இப்போ இருக்க தொழிலாளர்களுக்கு நமக்கு தொழிலாளர்கள் ஏற்படுத்தணும். ஸோ அப்போ அந்த அறிவை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா திறன்கள் மேம்பாட்டு முகாம்களோ இல்லை வகுப்புகள் மூலியமாக நம்மளால அதை மேம்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தொழிலாளர் பன்முகத்தன்மை, அதாவது ஒரு உறவினர்களே வந்து எங்கெங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கறது, அவங்க எப்படி இந்த தொழில் நிறுவனத்துக்காக ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கறது, எல்லாமே வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த நோக்கம் வந்து வெவ்வேறாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமேட்டு ஒன்றா வந்து வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றது இந்த தொழிலாளர் பன்முகத்தன்மை நமக்கு உள்ள வருது. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, எந்த இடத்துல அவங்க இருந்து வந்தாலும் சரி அவங்களோட தனித்துவத்தை அவங்க பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம்ன்றது வேற மாதிரியா இருக்கும். அந்த கலாச்சாரத்தை அவங்க போற்றி புகழணுன்றது அவசியமானது. அதே நேரம் தான் வேலை செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்தையும் நம்ம போற்றி புகழணும். ஏன்னா அது நமக்கு வந்து இன்னொரு ஒரு வீடு மாதிரி. ஸோ அப்போ அந்த விஷயத்தையும் நம்ம போற்றி புகழ வேண்டியது ரொம்ப அவசியம்.
இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்போது நம்மளால பன்முகத்தன்மையை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் வேலை வாழ்க்கை சமநிலை, ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ். இது வந்து எப்படின்னா, சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, வேலைன்னா முழுக்க முழுக்க வேலையிலேயே வந்து கவனத்தை செலுத்திட்டு குடும்பங்களை பார்க்காம விட்டுருவாங்க. இல்ல சில பேர் எப்படி இருப்பாங்க, குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வேலையோட அந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாம போயிடுவாங்க, அதாவது முடிக்காம போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அதாவது ரெண்டு எல்லைகள்ல இருக்கு. இந்த ரெண்டு எல்லைகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். அதாவது வேலைகள் இருக்கு அப்படின்னா, வேலைகள் இத்தனை மணி வரைக்கும் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாகுபாடு, ஒரு வரையறை நம்ம வகுத்துட்டு நம்ம வாழ்க்கை வாழணும். அப்படி வாழும்போது ரெண்டுத்துலையுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோக்கஸ் ரெண்டுத்துக்கு போகும்போது பிரச்சனைகள் நம்மளால வந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலை. ஸோ இதோட வந்து பிளாக் 1ல யூனிட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2. யூனிட் 2ல வந்து எதை பேசுவோம் அப்படின்னா, ஒர்க் ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பணி மனப்பான்மை. எப்படி வந்து நம்ம பணி செய்யும்போது என்ன மாதிரியான மனப்பான்மை இருந்தால் நம்மளால நல்லா பணி செய்ய முடியும்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்றது வந்து 1976ல் பணி மனப்பான்மைனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காரு. அவர் வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. அதுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது நம்ம வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட அனுபவங்கள் மூலியமா நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான இமோஷன், அதாவது நல்ல ஒரு ஒரு மனநிலை நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒர்க் ஆட்டிடியூட்ல இருக்கணும். நம்ம வந்து பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கணும். அதாவது அனுபவங்கள் கூட கூட நமக்கு அந்த தொழில் பற்றும் ஈர்ப்பும் அதிகமாகும். ஸோ அந்த ஈர்ப்பு அதிகமாகும் போது தான் பார்க்கக்கூடிய வேலை வந்து சிறந்த வேலை என்ற எண்ணங்கள் வரும். அதே இது அனுபவங்கள் குறைவா இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் குறைவாகவே இருக்கும், அந்த பற்றும் பிடிக்கணும் குறைவாகவே இருக்கும் அப்படின்றது தான் வந்து லாக் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வேலை திருப்தியும் முன்னோடி, அதாவது ஆன்டிசிடென்ட்ஸ் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வேலை திருப்தியை நம்ம எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் நம்ம வந்து திருப்திகரமாக நம்மளால வேலை பார்க்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் 2 வகையாக வந்து பேசப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனிப்பட்ட பண்புகள், அதாவது பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். தனிப்பட்ட பண்புகள் அப்படின்னா ஒருத்தருடைய வயது, ஒருத்தருடைய அனுபவங்கள், அந்த தொழில் நிறுவனத்தோட வேலை பார்க்கக்கூடிய அந்த அனுபவ, அதாவது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அனுபவங்கள். அதுக்கப்புறம் பாலினம், அதாவது ஜெண்டர். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் லெவல், எந்த லெவலில் இருக்காங்க, அதாவது இடைநிலை தொழிலாளர்களாக இருக்காங்க, இல்லை கீழ்நிலை தொழிலாளர்களாக இருக்காங்க, இல்லை மேல்நிலை தொழிலாளர்களாக இருக்காங்க. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பு, அதாவது கல்வி அறிவு, அதை வச்சு இருக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய பர்சனாலிட்டி, அதாவது தன்னுடைய மனப்பான்மை, இது எல்லாத்தையுமே வச்சுதான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் சிறப்பான வேலைகள் அமையும். இப்போ வந்து அனுபவங்கள் வந்து கூட கூட நமக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூடுன்றது லாக் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து வேலை பார்க்க தான் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வேலையோட சவால்களும் இந்த வேலைக்கான திறன்களை நம்ம வளர்த்துக்கும் போது நமக்கு ஒரு பிடிக்கும் வந்து அதிகமாகும். ஸோ அதனாலதான் இந்த ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இது எல்லாமே வரும். அதே மாதிரி கீழ்நிலை பணியாளராக இல்லை தொழிலாளராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சம்பளமோ இல்லை ஊதிய உயர்வோ வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதே இது மேல்நிலையில் இருக்கும்போது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த பணியில இருந்தாலே அவங்களுக்கு ஊதிய உயர்வோ இல்லை ப்ரமோஷனோ வந்து எளிதாக கிடைச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அதிகமா இருக்கு அந்த கீழ்நிலை பணியாளர்கள் கூட. அதுக்கப்புறம் வேலை நிலைமை, அதாவது ஒர்க் சிச்சுவேஷன். இந்த ஒர்க் சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேச முடியும்னா, இது முழுக்க நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது எந்த அளவுக்கு சம்பளங்கள் கொடுக்குறாங்க, அந்த பேசிக் பே ஸ்கேல்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வேலை பார்க்கறதுக்கு கீழ்நிலையில இருந்து எவ்வளோ சம்பளம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து பேசிக் பே ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்விஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா இல்லை ஒரு கண்காணிப்பு ஒரு ஆள் இருந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து நம்ம செய்யறது எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலை வந்து சிறப்பாக நம்மளால செய்ய முடியாது.
ஸோ ஆப்டிமம் சூப்பர்விஷன் சொல்லுவாங்க. அதாவது தேவையான அளவுக்கு நம்ம வந்து சூப்பர்விஷன் பண்ணணும். அதாவது கண்காணிக்கணும். ஓவராகவும் கண்காணிக்கக்கூடாது, கண்காணிக்காமலே விட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்தோட வேலை. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ். இப்போ ஒரு 10 வருஷம் 8 வருஷம் வந்து வேலையில கண்டினியூவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஊதிய உயர்வு கொடுத்து அவங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைச்சு கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போகும்போது அவங்களுக்கும் வேலை பார்க்க பிடிக்கும். அந்த நிறுவனத்தோட அந்த ஒரு கனெக்ஷனும் அவங்களுக்கு நல்லாவே உருவாகும். அதுக்கப்புறம் ஒர்க் குரூப். இந்த ஒர்க் குரூப் வந்து என்னன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்ல அவங்க வந்து வேலை பார்க்கணும். இந்த ஒர்க் குரூப் வந்து எதுக்காக இந்த மெயினாக பேச போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான உறவுகளை அந்த தொழிலாளர்களோ அந்த பணியாளர்களோ எந்த மாதிரி உறவுகளோட அவங்க பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத இந்த தொழில் நிறுவனம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வருது, நமக்கு லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தொழிலாளர்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து கான்ஃபிளிக்ஸ் அதாவது சண்டைகள் சச்சரவுகள் இருக்கா, போட்டிகள் பொறாமைகள் இருக்கா, இல்லை நல்ல விதமாக நம்மளோட கம்பெனியோ இல்லை தொழில் நிறுவனத்தை உயர்ச்சணும்னு சொல்லிட்டு அவங்க பாடுபடுறாங்க அப்படின்ற அவங்களோட நோக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி சண்டைகள் சச்சரவுகள் இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த நிறுவனங்கள் வந்து இந்த சண்டை சச்சரவுகளை தீர்க்கிறதுக்கான காரணிகளை அவங்க வந்து கண்டுபிடிச்சு தீர்க்கிறதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை திருப்தியின் விளைவுகள். அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் இல்லை கான்சிக்வன்ஸ் அதாவது பயன்கள் விளைவுகள் அந்த தொழில் நிறுவனத்துக்கும் நமக்கும் ஏற்படும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து வேலை செயல்திறன். ஜாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த வேலையை நல்ல நேர்த்தியாகவும் நல்ல திறன்படாகவும் நம்மளால செய்ய முடியும். அதுதான் வேலை செயல்திறன். அதுக்கப்புறம் திரும்ப பெறுதல் நடத்தைகள். அதாவது வித்ட்ராவல் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா அடிக்கடி லீவ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து வேறு கம்பெனிக்கு தாவிட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் இந்த கம்பெனி வேணாம், வேறு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனிகளுக்கு நம்ம போகிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் லீவ் அதாவது க்ரானிக் ஆக்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. மாத கணக்கில் லீவ் எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குறையும். நம்ம ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை திருப்தி. அதாவது நம்ம வேலை பார்க்குறதே வந்து நம்மளோட குடும்பங்களையும் நம்மளோட வாழ்க்கையும் இயற்கையை மாற்றிக்கிறதுக்காக. ஸோ அப்போது அந்த வேலையை வந்து நமக்கு சிறப்பாகவும் மன நிம்மதி தரக்கூடியதாகவும் அமையும் போது நம்மளோட வாழ்க்கையும் திருப்திகரமாக மாறும். அதுக்கப்புறம் நிறுவன அர்ப்பணிப்பு. நிறுவன அர்ப்பணிப்பு அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். இது வந்து முழுக்க தொழிலாளர்களுக்கு உரிய ஒரு மனப்பான்மையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கருத்து அதாவது கான்செப்ட். இதுனா என்ன, நிறுவன அர்ப்பணிப்புனா முதலாவதாக என்ன அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்ம வந்து நம்ம வேலை பார்க்குற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதையும் தனியையும் ஒன்றிணைத்து பார்க்குறது. இது வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனி என்னோட கம்பெனி அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட வேலைகளாக இருக்கட்டும், நம்மளோட அந்த வேலை வலுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மறைந்து போகணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா என்னோட வாழ்க்கை சிறப்பாகும் போது என்னோட கம்பெனியும் சிறப்பாகணும், என் கம்பெனி சிறப்பாச்சு என் வாழ்க்கையும் சிறப்பாகும். இந்த மாதிரி வைஸ் வர்ஸாக போகும்போது அந்த கம்பெனியும் வந்து நல்லா வளரும், நம்மளோட ஒரு பர்சனல் லைஃப்ன்றதும் நல்லபடியாக வச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கமிட்மெண்ட்னு சொல்லுது. கம்பெனிக்காக முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கிறது. அதே நேரத்தில் குடும்பங்களையும் விற்றது கிடையாது. அந்த ஒரு வரையறை வகுத்து அதுக்காக பாடுபடுறது. அதுக்கப்புறம் கூறுகள். இதில் வந்து 3 கூறுகள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்டிவ் கமிட்மெண்ட். அஃபெக்டிவ் கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இமோஷனல் லெவலில் அட்டாச் ஆகுறது இந்த ஆர்கனைசேஷனோட. இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஏதாவது நஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா தனிக்கு ஏற்பட்ட நஷ்டமாக கருதி இன்னும் நல்லா உழைப்பாங்க அந்த மாதிரியான தொழிலாளர்கள். ஸோ அதுதான் வந்து அஃபெக்டிவ் கமிட்டியில் அவங்க வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க, அதாவது ஒன்றிணைந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கமிட்மெண்ட். கண்டினியூஸ் கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்னா எம்ப்ளாயி வந்து நம்ம இந்த கம்பெனி நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறது. இந்த வேறு கம்பெனிக்கு நான் போனோம் அப்படின்னா இப்போ நமக்கு கிடைக்கிற சம்பளங்கள் கிடைக்குமா, கிடைக்காது அப்படின்னா அவங்க இந்த வேலையை விட்டு போக மாட்டாங்க. அதுதான் கண்டினியூஸ் கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் நார்மேட்டல் கமிட்மெண்ட். நார்மேட்டல் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட மனசாட்சிப்படி நடக்கிறது. அதாவது தான் வந்து இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தாச்சு, நான் உடனே இந்த வேலையை விட்டு போனேன் அப்படின்னா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது வரைக்குமே இந்த இந்த என்னோட வேலையிலிருந்து வரக்கூடிய அந்த லாபமானது என்னோட தொழில் நிறுவனத்துக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதனால நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன். அதே நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி சம்பளம் கரெக்டாக கொடுக்குறாங்க, எனக்கு லீவ் எடுக்கிறதுக்கும் எனக்கு வந்து
ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த 3 பிரிவு. இந்த 3 விதமா அவங்க வந்து நிறுவனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறுவன குடியுரிமை நடத்தை. நிறுவன குடியுரிமை நடத்தை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வாலண்டரியா நம்ம வந்து சில விஷயங்கள நம்மளோட வேலைக்கு அப்பாற்பட்டு பண்றது தான் வந்து நிறுவன குடியுரிமை நடத்தை. அதாவது நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட வேலைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலையை முடிச்சா நமக்கான சம்பளம் வந்து கிடைக்கும். அந்த கொடுக்கப்பட்டிருக்க வேலையும் தாண்டி அதிகமான வேலைகள் பார்க்கறது, அது என்னன்றதை பார்க்குறாங்க. அந்த ஓசிபியோட வகைகள் என்ன? அதாவது ஓசிபின்னா என்னன்னா ஆர்கனைசேஷனல் சிட்டிசன்ஷிப் பிஹேவியர், அதான் ஓசி. இதோட வகைகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதாவது கர்டசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்டசி அப்படின்னா என்னன்னா நம்ம வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட சக தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து நல்லா பேசி பழகிக்கிறது, பொலைட்டாக இருக்கிறது. அதை அவங்கக்கிட்ட வந்து நம்ம சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல உறவை வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொள்வது தான் வந்து இது. அதுக்கப்புறம் ஆல்ட்ருயிசம். ஆல்ட்ருயிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு உதவியும் எதிர்பாராது, அதாவது எந்த ஒரு பலனும் எதிர்பாராது நம்ம வந்து உதவி பண்ணுறது தான் ஆல்ட்ருயிசம்ன்றது. யாருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சக தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுறது. ஸோ இங்கே அடுத்து வந்து என்னன்னா விளையாட்டுத்துறை, அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஏற்கனவே படிச்சது மாதிரி என்ன நோக்கத்துக்காக இந்த இயக்கம் இயக்கப்பட்டுச்சோ, அந்த தொழில்துறை வந்து இயக்கப்பட்டுச்சோ அதுக்காக நம்ம போராடலாம், அதுக்கு போட்டி போட்டு நம்ம வந்து போராடலாம். அதே நேரம் நமக்குள்ள போட்டி வந்துடக்கூடாது, அந்த ஜெலசி ஏதாவது போட்டிகள் பொறாமைகள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனசாட்சி, கன்சைன்டியஸ்னஸ். கன்சைன்டியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா நம்மளோட மனசாட்சிக்கு உட்பட்டு வேலைகளை செய்வது, அதே நேரம் தன்னோட சக தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்வது. தன்னோட அந்த வேலையோட நேரம் வந்து முடிஞ்சவரையும் தன்னோட சக பணியாளர்களுக்கு உதவி செய்யறதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வந்து வேலை பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் வந்து அந்த கன்சல்டன்சிஸ்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் குடிமை அறம், அதாவது சிவிக் வர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் வந்து வெளியில போய் பேசும்போது இது என்னோட நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களோட நிறுவனம், நம்ம வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தை அட்ரஸ் பண்ணுவோம். அதாவது நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நிறுவனத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதுக்கு இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வேலை வழிகள்லாம் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பேசும்போது அந்த நிறுவனத்தையும் உங்களையும் சார்ந்தே பேசுறது. அதாவது நீங்கள் வந்து அந்த நிறுவனத்துடைய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபராக உங்களை வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுதான் வந்து குடிமை அறம்பு சிவிக் வர்ச்சு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இயக்கம் அந்த தொழில்துறை வந்து உங்களோட தொழில்துறையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் சொல்றாங்க. அதுக்கு நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அது உங்களுக்கே வந்தனாலே உங்களுக்கு இருக்கணும் சொல்லுவோம் குடிமை அறம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க் மோட்டிவேஷன் அப்படின்றது, வேலை உந்துதல். ஒர்க் மோட்டிவேஷனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எதனால இந்த மாதிரியான மக்கள் இல்லை பணியாளர்கள் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்க்குறாங்க, இது அவங்கள இவ்வளோ நல்லா வேலை பார்க்க வைக்குது. வேலை உந்துதல்ன்றது நல்லா வேலை பார்க்குறது ஒர்க் மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ சில பேர் வந்து வேலையை பார்க்காம இருப்பாங்க, பட் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதனால அவங்களால வேலை பார்க்க முடியல, இந்த மற்ற நபர்கள் வந்து நல்லா உந்துதலோட வேலை பார்க்கும்போது இந்த மக்களால இந்த பணியாளர்களால ஏன் வேலை பார்க்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்கறது அந்த வேலை உந்துதல் சொல்றாங்க. இதில் வந்து வேலை ஊக்கத்தின் வரையறை, இதுக்கு வந்து சடன் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ சடன் ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செயல்படுத்துதல் நடத்தை, அதாவது ஆக்டிவேஷன் ஆஃப் பிஹேவியர்னு நம்மளோட செயல். எப்படி ஒரு செயலை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த செயல் உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு வந்து பிரேக் டைம் எடுத்துட்டு அந்த 8 மணி நேரம் வேலையும் முழுமையாக பார்க்குறாங்க அப்படின்னா இது அவங்கள முழுமையாக அது பண்ண வைக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அது வந்து செயல்படுத்துதல் நடத்தை. ஸோ இங்கே வந்து நம்ம எதை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அவங்கள எது வந்து உந்துதலுக்கு ஆளாக்குது, எந்த ஒரு காரணியை வச்சு அவங்களால இவ்வளோ நல்லா இவ்வளோ ஒரு உந்துதலோட வேலை பார்க்க முடியுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் திசை நடத்தை, அதாவது டைரக்ஷன் ஆஃப் த பிஹேவியர். டைரக்ஷன் ஆஃப் த பிஹேவியர் அப்படின்னா என்னன்னா எப்படி வந்து அவங்களால அந்த ஒரு இலக்கை நோக்கி உந்துதலோட ஓட முடியுது அப்படின்றதுதான் வந்து திசை நடத்தை. எப்படி அவங்க வந்து அந்த ஒரு பாதையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்மளோட இலக்கை இதுதான், இதை நோக்கி நம்ம எவ்வாறு ஓடணுன்ற அந்த பாதையை எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்றதான் திசை நடத்தை. அதுக்கப்புறம் பிடிவாத நடத்தை அப்படின்றது என்னன்னா கண்டினியூட் எஃபர்ட். கண்டினியூட் எஃபர்ட் என்ன அப்படின்னா
வந்து ஒரு வாரம் நல்லா வேலை பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து இல்லை டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாம அதை வந்து தொடர்ச்சியா பண்றதுதான் வந்து கண்டினியூ எஃபர்ட். அப்ப அந்த கண்டினியூஷன், அதாவது தொடர்ச்சியா அவங்க வந்து எப்படி வந்து வேலையை பார்க்க முடியுது, எப்படி பார்க்க முடியுது அப்படின்றத சொல்றது. அதுக்கப்புறம் தீவிரம் நடத்தை அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி பிஹேவியர். எந்த அளவுக்கு ஆழமா அவங்களால எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண முடியுதுன்றது இன்டென்சிட்டி ஆஃப் தி பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழமா அவங்களால எஃபர்ட்ஸ், அதாவது அவங்களோட திறன்களை எந்த அளவுக்கு ஆழமா யூஸ் பண்ண முடியுது அப்படின்றதுதான் வந்து தீவிரம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வழிகள் மூலியமா நம்மளால வந்து வேலையோட உந்துதல் சக்தியை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உந்துதல் செயல்முறை. எவ்வாறு இந்த ஒரு மோட்டிவேஷன், அதாவது லாக் மோட்டிவேஷனை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னா 3 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து தேவைகள், அதாவது நான் வேலை பார்க்கணும், நான் இவ்வாறு கடுமையாக உழைச்சி வேலை பார்க்கணுன்ற ஒரு நீட், அதாவது தேவைன்றது அந்த மனுஷனுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையில வந்து அவங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். நாங்கள் எதுக்கு வேலை பார்க்குறோம், நம்ம எதுக்காக வேலை பார்க்குறோம், இந்த இடத்துல எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம், எதுக்காக நம்ம வந்து காலையில கிளம்பி இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு வந்து அர்த்தமுள்ளதா படாத போது அவங்களால இந்த வேலையை வந்து உந்துதலோட பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த தேவைகள் முதலாக இருக்கணும். அதுக்கப்புறம் இயக்கிகள், டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேலை வந்து எனக்கு தேவை, ஆனா எதுக்காக இந்த வேலை எனக்கு தேவை, எந்த ஒரு விஷயத்துக்காக, என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கோ, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கோ, இல்லை எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ, இல்லை நான் என்னோட படிச்ச அந்த கல்வி அறிவை வந்து நான் யூஸ் பண்றதுக்கோ, இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க வந்து வேலை பார்க்கணுன்ற அந்த ஒரு தேவை இருக்கிறது அப்படின்றத பார்க்கறது இயற்கையை. அதுக்கப்புறம் ஊக்கத்தொகைன்றது என்ன அப்படின்னா நம்ம பார்க்குற வேலைக்கு கிடைக்கிற பரிசு. எல்லாருமே வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா நம்ம 4 பேர் பாராட்டணும், இல்லை நம்ம பார்க்குற வேலைக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும், இல்லை அது வந்து அந்த வேலைக்கு, அந்த பார்க்குற வேலைக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும், ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஒரு சின்னதாக மேனேஜர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டுதலோ, இல்லை ப்ரொமோஷனோ, இல்லை வேற ஏதாவது ஒரு வகையான ஊக்கத்தொகையோ எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களோட வேலை பார்க்க முடியும். அதுதான் வந்து ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நோக்கங்களின் வகைப்பாடு அப்படின்னா அது வந்து முதன்மை மற்றும் 2ஆம் நிலை நோக்கங்கள், அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரைமரி மோட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து அன்னியர்னது நம்ம வந்து வளர்ந்து கற்றுக்கிட்டது இல்லை, நமக்கு வந்து பிறக்கும் போது நம்ம கூடயே இருந்ததுதான் வந்து முதன்மை நோக்கங்கள். இந்த முதன்மை நோக்கங்கள் எப்படி நம்ம வந்து தொழில்துறையில செயல்படும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 3 வேளை நம்ம சாப்பிட்டு கொண்டே வரும்போது ஒரு வேளை சாப்பிடணும்னா கூட நமக்கு பசி ஏற்படுறது இயல்பு. இதே சில பேர் 2 வேளை தான் சாப்பிட்டு பழகிருக்காங்க அப்படின்னா அந்த 2 வேளையில ஏதாவது ஒரு வேலையை சாப்பிடணும்னா அவங்க பசி எடுக்கும், 3 வேளை சாப்பிடணுன்றது அவங்களுக்கு தேவையா இருக்காது. ஸோ அது வந்து நம்மளா ஒரு பழகிக்கிட்ட விஷயம். பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உணவு எடுக்கும்போது அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதை 3ஆம் மாற்றுறதும் 2ஆம் மாற்றுறதும் அந்த மனிதனோட இயல்பா பொறுத்தது. அதே நேரம் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிச்சு நமக்கு பழகிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மைண்டும் அதுக்கு செட் ஆகிடும். அந்த டீ காஃபி குடிக்கணும் அந்த டைத்துக்குன்றது செட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட பிசியாலஜி, அதாவது நம்மளோட உடல் சார்ந்து ஏற்படக்கூடிய தேவைகள் தான் வந்து முதன்மை நோக்கங்கள் அப்படின்றது வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறோம், பட் ஆனால் அது வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து இருக்கு. பட் நம்ம எவ்வாறு கத்துக்கிறோம்ன்றதையும் நம்மளோட அந்த தொழில்துறையோட அந்த பணிகளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் அன்லேர்ன்டா இருக்கு, அதை நம்ம எப்படி லேர்ன் பண்றோம், கத்துக்கிறாம நமக்கு பிறந்ததுலேருந்து இருக்கு, பட் அதை எந்த வழிகளில் நம்ம கத்துக்கிறோம்ன்றது நம்மளோட வேலையை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் முதன்மை நிலை நோக்கங்கள். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை நோக்கங்கள். 2ஆம் நிலை நோக்கங்கள்ல முழுக்க நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அந்த வேலை மூலியமா கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 2ஆம் நிலை நோக்கங்கள்ல வரும். அதாவது நம்ம நல்லா கடுமையா உழைக்கும் போது நமக்கு ப்ரமோஷனோ சம்பள ஊதிய உயர்வோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு பணியாளர் வந்து நல்லா வேலை பார்ப்பார். அதே இது அந்த அனுபவங்கள், அந்த இயர்ஸ் வச்சு, அதாவது ஆண்டுகள் வச்சு நமக்கு ப்ரமோஷனோ ஊக்கத்தொகையோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளவா உங்களோட வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து வருஷத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சா, எப்போ வந்து 2ஆம் வருஷம் வந்து வரும், அப்பதான் வந்து நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்லை வீடியோ கொடுப்பாங்க சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு தான் அவங்க கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்து நம்மளோட வேலையை வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
இது வந்து முழுக்க முழுக்க அந்த தொழில்துறை நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த இரண்டாம் நிலை நோக்கம். அதுக்கப்புறம் வெளிப்புற மற்றும் உள்ளார்ந்த நோக்கங்கள், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் நீட்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக் நீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சம்பளம், ஊதிய உயர்வு, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க நம்மளை பாராட்டுறது, இவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, இவங்க வந்தாலும் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்படி கிடைக்கும்போது அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, அதாவது வெளிப்புற ஊதியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்காக சில பேர் வேலை பார்ப்பாங்க. மற்றவங்க நம்ம நல்லா பேசணும், நமக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக நம்ம பாடுபடுறது வெளிப்புற உண்மைகள். அதே இது உள்ளார்ந்த உண்மைகள் அப்படின்னா இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வேலை என்னோட அந்த ஒரு மன திருப்திக்காக நான் பார்க்குற வேலை அப்படின்னா அவங்க சம்பளத்தையோ ஊதிய உதவியோ மற்றவங்க நம்ம பாராட்டணுமோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறது பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த வேலையை எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உள்ளார்ந்த உந்துதல், அதாவது அவங்களுக்கு இந்த வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறதுனால இது பண்றாங்க. ஸோ இது 2 வகைப்படும். இந்த மாதிரி விஷயங்களை தான் இதுல வந்து நம்ம மனிதர்கள் எல்லாமே மாறுபடுவோம். ஸோ இந்த மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் மோட்டிவேஷன், அதாவது வேலை உந்துதல்ன்றது அமையும் அப்படின்றதுதான் இதோட உள்ளார்ந்த நோக்கம். அதுக்கப்புறம் உண்ணுதல் கோட்பாடுகள். இந்த உண்ணுதல் கோட்பாடுகள் வந்து நிறைய தியரிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி வேலை பார்க்கணும்ன்றத பேசியிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருக்காங்க. அதுல முதலாவதாக 3 வகையா வந்து அந்த தியரிஸ் எல்லாம் வகைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டென்ட் தியரிஸ்ன்னு சொல்றாங்க. கண்டென்ட் தியரிஸ் அப்படின்னா உள்ளடக்க கோட்பாடுகள், அதாவது நம்மளோட தேவைகளும் நம்மளோட ஸ்ட்ரென்த், எந்த ஏரியாஸும் நம்ம ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்றதையும் அறிஞ்சுக்கிறதா இந்த உள்ளடக்க கோட்பாடுகள். நம்மளோட தேவைகள் என்ன, நம்ம எந்த ஏரியாஸும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அதாவது மிகவும் வலிமையா இருக்கும். ஸோ அதை வச்சு தனக்கான வேலையை நம்மளால தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஸோ இது கண்டென்ட் தியரிஸ். அதுக்கப்புறம் ப்ராசஸ் தியரிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் தியரிஸ் என்ன வருது அப்படின்னா எப்படி ஒரு செயல் உருவாகுது, அது எப்படி எந்த வழியை நோக்கி போகுது, அதே நேரம் எப்படி அதை வந்து தொடர்ச்சியா நம்மளால பண்ண முடியுது, இதை பார்க்கறதா வந்து ப்ராசஸ் தியரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி, அதாவது ஒரு செயலை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்தா அந்த செயலை அதிகப்படுத்தலாம், என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்தா அந்த செயலை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்க போறதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி. ஸோ முதலாவதாக நம்ம உள்ளடக்க கோட்பாடுகள், அதாவது கண்டென்ட் தியரியை பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்லோவின் படிநிலை தேவைகள், அதாவது மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அந்த தியரி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஹைரார்கி அப்படின்னா வந்து ஒரு ஏணி எப்படி இருக்கு, கீழேருந்து மேலே ஏறணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டுமே வந்து நமக்கு அவசியம். ஒரு படிக்கட்டை விட்டுட்டு அந்த ஏணியில ஒரு படிக்கட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துல நம்மளால தாவவும் முடியாது, தாவவும் கூடாது. ஸோ ஒவ்வொரு நிலையும் நம்ம முழுமையா அடைஞ்சிட்டு மேலே போகும்போது நம்மளால வாழ்க்கையில முழுமையா வாழ முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்லர் ஃபார் ERG தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா மாஸ்லோவோட தியரி தான். பட் அதை அவங்க வந்து ஒரு 5 நிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு 5ஐயும் அடக்கி 3 நிலையில கொடுத்துருப்பாரு. அந்த வந்து ஆட்லர் ஃபார் ERG தியரி, அதாவது இந்த 3 விஷயமும் ERGன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் நீட், அதாவது நம்ம எதுக்காக இந்த உலகத்துல உயிரோட வாழணும், வந்து எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ். பிசிக்கல் சர்வைவல்னு சொல்லுவாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம உயிரோட வாழ்றோம், எந்த மாதிரி விஷயங்களை அறியும் போது நம்மளோட அந்த மனித பிறக்கும் போது நமக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமா அமையும் அப்படின்றதுதான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் நீட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிலேட்டட்னஸ் நீட், தன் யாரோட இருக்க வேண்டும், தனக்கு எவ்வாறு என்ன மாதிரியான ஒரு உறவு அமையணும், எப்படிப்பட்ட உறவோட என்னோட இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது ரிலேட்டட்னஸ் நீட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3ஆவதாக G, அதாவது க்ரோத் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி வளர்ச்சி பார்த்துதான் நான் போகணும், நான் டெய்லி சாப்பிட்றேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, நான் இவங்களோட இருக்கேன், இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அதுதான் க்ரோத்னு சொல்லுவாங்க. தனக்குன்னு ஒரு வேலையை அமைச்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அதாவது தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போகிறது மூலியமா நம்மளோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது எதுக்காக பிறந்தோம்ன்றதை நம்மளால அடைய முடியும். ஸோ அதனால இந்த க்ரோத் நீட்ஸ், இந்த 3 விஷயத்தையுமே வந்து ஆட்லர் ஃபார் ERG தியரியில சொல்றாங்க. இந்த 3 விஷயமே நம்மளால அடையும் போது நம்மளால இந்த வேலையை வந்து உறுதியோட பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆட்லர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெக்லெலாண்ட் லேர்ன்டு நீட்ஸ் தியரின்னு சொல்றாங்க. மெக்லெலாண்ட் லேர்ன்டு நீட்ஸ் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து தான் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ
இந்த உலகத்துக்கிட்ட தன்னை எப்படி காமிச்சுக்கிறோமோ அதை வச்சுதான் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட தேவைகளும் அமையும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி உன்னோட செல்ஃப் கான்செப்ட், அதாவது தான் எவ்வாறு இந்த உலகத்துக்கு தன்னை காமிச்சுக்கிறோன்றதும், தான் உண்மையிலே எந்த மாதிரியான ஒரு மனிதன்றதும் இருக்கு இல்லையா. இதுக்கு வேறுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துல காமிச்சுக்கிற நம்மளோட செல்ஃபும் தான் யாருன்ற அந்த உண்மையான செல்ஃபும் வேறுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடாது. காமிக்கிறதும் தான் இருக்கிறதும் ஒன்னாவே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தனக்கு ஏற்படுற அந்த நீட், அதாவது தேவைன்றது ரொம்ப அழுத்தமானதா இருக்குன்றது சொல்றாங்க. ஸோ அதுல முதலாவதாக என்ன மாதிரி தேவைகள் உருவாகும் மனுஷனுக்கு அப்படின்னா, நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட்னு சொல்றாங்க. அச்சீவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி நமக்கு ஏற்பட்டதா நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு அவங்க எடுத்துக்கும் போது, அந்த தொழில் நிறுவனத்தை வச்சு நம்ம ஏதாவது பெருசா அடையணும். அந்த எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல உண்மைகளோட வேலை பார்த்து அந்த கம்பெனிக்கு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்த ஒரு பணியாளர் தான் எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அதுதான் நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீடு ஃபார் அஃபிலியேஷன், அதாவது தான் நல்ல ஒரு உறவுகளை வளர்த்துக்கணும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது தான் கொலீக்ஸ் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது தனக்கு மேலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணுன்றதோ, மற்றவங்க கிட்ட தன்னை நல்லா காமிச்சுக்கணுன்றது இருக்காது. தன்னை மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீடு இருக்காது. மற்றவங்களோட இயல்பா ஒன்றிணைந்து போகணும் அப்படின்ற ஒரு நீடு தான் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீடு ஃபார் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீடு ஃபார் பவர் அப்படின்னு என்னன்னா, தான் இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணனால அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களை நம்ம தொழில்துறைக்கு எடுக்கும்போது நம்ம அவங்கள லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்ல போடணும். அதாவது அவங்களை பணியாளராக போடாம அவங்கள தலைவர்களா போடும்போது அவங்களால மற்றவங்க கிட்ட நல்லபடியா வேலை வாங்க முடியும். அதே இது அவங்கள பணியாளரை போட்டா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற இந்த பவர், நீடு ஃபார் பவர் அவங்கள பணியாளரை வேலை பார்க்க விடாது. ஸோ அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் கிளம்புது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தலைவர் அவங்கள சொல்லும் போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மையில அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால இந்த 3 விஷயத்த பார்த்து நம்ம உளவியல் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துக்கலாம். அதே நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நீடுல இருக்கிற பர்சன்ஸ் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த தொழில் நிறுவனமும் நன்றாக வேலை பார்க்கும். அவங்க ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும். அதே நேரம் இவங்களோட உளவியலும் நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் செயல்முறை கோட்பாடுகள், அதாவது ப்ராசஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் தியரி ஏற்கனவே என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு செயல் உருவாகுது, அது எப்படி தொடர்ச்சியா நம்மளால பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளூமோட எதிர்பார்ப்பு கோட்பாடு அப்படின்றது. எதிர்பார்ப்பு கோட்பாடு அப்படின்னா நம்ம 3 விஷயத்தை நோக்கி எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதாக என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டன்சி. எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா தான் போடுற எஃபோர்ட், அதாவது நான் யூஸ் பண்ற என்னோட திறன் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கறது தான். வெற்றி கொடுக்கும் அப்படின்னா என்னோட திறனை நான் முழுமையா யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ற என்னோட திறன் வெற்றி கொடுக்காது அப்படின்னா என்னால இந்த திறனை முழுமையாக யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றதுக்குரிய அவசியமும் இருக்காது. ஸோ அதுதான் முதலாவதாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, அதாவது தான் உபயோகிக்கிற திறமை மூலியமா தனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, அதாவது சம்பளமோ ப்ரமோஷனோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக நம்மளோட திறன்களை முழுமையமா பயன்படுத்துது. அதே இது எதுவும் கிடைக்காது அப்படின்னா நம்மளால அந்த திறன்களை முழுமையமா பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் எதிர்பார்ப்புல என்ன வரும் அப்படின்னா, தன்னோட திறமைகளை முழுமையமா பயன்படுத்துறது மூலியமா தனக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளால நல்லா பயன்படுத்த முடியும். நடக்காது அப்படின்னா பயன்படுத்த முடியாது. இந்த 3 விஷயங்கள் தான் ப்ளூம்ஸ் எதிர்பார்ப்பு கோட்பாட்டுல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டன்சி. எக்ஸ்பெக்டன்சினா என்ன அப்படின்னா, தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தும் போது தனக்கு வெற்றி கிடைக்கும், அதாவது அந்த தொழில வெற்றி கிடைக்கும் அப்படின்னா பயன்படுத்தும், இல்லைன்னா பயன்படுத்த மாட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, அதாவது எனக்கு என்னோட திறமைகளை பயன்படுத்துறது மூலமா ஏதோ ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்படின்னா அந்த திறமைகளை முழுமையமா பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்னன்னா, என்னோட வாழ்க்கையில இந்த திறன்களை பயன்படுத்துறது மூலியமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நான் பயன்படுத்துவேன். ஏதோ ஒரு முன்னேற்ற பாதை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பயன்படுத்துவேன், இல்லை அப்படின்னா பயன்படுத்த மாட்டேன்.
தான் ப்ளூம் சொல்றது. அதுக்கப்புறம் சம பங்கு கோட்பாடு, அதாவது ஈக்விட்டி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி தியரி தான் மெயினா வந்து இப்போ இந்த காலகட்டங்கள்ல நிறுவன உளவியல் சார்ந்த நிறுவனங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணுவோம். நம்மளோட மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டே தான் இருக்கோம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம வந்து மற்றவங்களோட அந்த கம்பேர் பண்ற விஷயம் வந்து குறையாது. ஸோ அப்போ ஈக்குவல் தியரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோஷியல் கம்பேரிசன், அதாவது தன்னை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி, அதாவது தொடர்பு படுத்தி பார்க்கறது தான் வந்து சோஷியல் கம்பேரிசன் சொல்றது. தன்னோட நிலையும் மற்றவங்களோட நிலையும் இடை போட்டு பார்க்கறது தான் சோஷியல் கம்பேரிசன் சொல்றோம். ஸோ அப்போ நம்மளோட தொழில் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அவங்களோட பணி நிலையில இருக்கும்போது எந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்களோ, இதே இது மற்ற தொழில் நிறுவனத்துல இதே பணியில் இருக்கிறவங்க எந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்க அந்த மாதிரி இடைக்கோடு பார்ப்பாங்க. அதே நேரம் தான் இப்போ இந்த வேலையில இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு, தனக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வெவ்வேறு வகைகளில் அவங்க வந்து தன்னை இடை போட்டு பார்த்துக் கொள்வாங்க. ஸோ அதுதான் வந்து ஈக்விட்டி தியரி அப்படின்றது. ஸோ இங்கே வந்து 4 விதமா தன்னை இடை போடுற விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் இன்சைட். செல்ஃப் இன்சைட்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு தொழில் நிறுவனத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது தனக்கு முன்னாடி யார் வேலை பார்த்தாங்களோ அவங்களோட அந்த ஒரு இடை போட்டு பார்க்குற ஒரு விஷயம். அதாவது தனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிச்சு, நமக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிச்சு அப்படின்றத பார்க்கறது வந்து செல்ஃப் இன்சைட். அதே இது செல்ஃப் அவுட் சைட் அப்படின்னா, இந்த தொழில் நிறுவனத்துல இதே பொசிஷனுக்கு மற்ற தொழில் நிறுவனத்துல இதே பொசிஷனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கறது. இது வந்து தொழில் நிறுவனங்களோட இடை போட்டு பார்க்கறது. நம்மளோட தொழில் நிறுவனம் எவ்வாறு செயல்படுது, அதே இது மற்ற தொழில் நிறுவனத்துல எந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி நம்ம இடை போட்டு பார்க்கறது. தொழில் நிறுவனங்களுக்கு இடையே இடை போடுவது. அதுக்கப்புறம் அதர்ஸ் இன்சைட். அதர்ஸ் இன்சைட்னா என்ன அப்படின்னா, தன்னோட பொசிஷன்ல மற்ற கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கறது. அதே இது தன்னோட பொசிஷன்ல வெவ்வேறு கம்பெனிஸ், அதாவது ஒரு கம்பெனிஸ் மட்டும் பார்க்காம பல்வேறு கம்பெனிஸை பார்க்கறது தான் வந்து அதர்ஸ் அவுட் சைடு அப்படின்றது. அதுக்கப்புறம் அதர்ஸ் இன்சைடுன்றது. அதுக்கப்புறம் அதர்ஸ் அவுட் சைட் அப்படின்னா என்னன்னா, தன்னோட நிலையும் தன்னோட நிலையில மற்ற நிறுவனங்களுக்கு வெவ்வேறு பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அதாவது என்னோட பொசிஷன், என்னோட கம்பெனி. அதே இது நான் யாரோட இடைக்கோடு பார்ப்பேன் அப்படின்னா, பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு பொசிஷன்ஸ், அதாவது வெவ்வேறு பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களோட இடைக்கோடு பார்ப்பேன். என்னோட தொழில் சார்ந்த ஒரு பொசிஷனை நான் இடைப்பட மாட்டேன். பல்வேறு பொசிஷன்ஸ், அதாவது மற்ற நிறுவனத்துல ஒவ்வொரு வேலைக்கும் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க, ஏன் சம்பளம் இந்த அளவுக்கு இருக்கு இப்படி பார்க்கறது தான் வந்து அதர்ஸ் அவுட் சைட். இந்த மாதிரி வகைகள்ல நம்ம வந்து சமபங்கு கோட்பாடு அமையுது, அதாவது ஈக்விட்டி தியரி. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம்? இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும். ஸோ எனக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியா இருக்கு, அந்த கம்பெனில எனக்கு வந்து அதிகமாக தராங்க, அதனால அங்க போறேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னா, அடிக்கடி ஏதாவது ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமோ இல்லை அந்த ஒகேஷனல் கெரியர் கவுன்சிலிங் மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே இதில் ஆராய்ச்சி பண்ணுறது மூலியமா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளோட நிறுவனத்தில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து தயாராக இருக்கணும். அந்த நிறுவனம் தயாராக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ தொழிலாளர்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அந்த தொழில் நிறுவனம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஸோ சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நல்லாவே அவங்க வேலை பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டேர்ன் ஓவர், அதாவது மற்ற கம்பெனிக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் இலக்கு அமைக்கும் கோட்பாடு, கோல் செட்டிங் தியரி. கோல் செட்டிங் தியரின்றது இப்போ எதுக்கு பேசப்படுறோம், இந்த மாதிரி செட்டிங்கில் எதுக்கு பேசணும், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷன் சைக்காலஜியில் எதுக்கு பேசணும் அப்படின்னா, நம்ம வந்து கம்பெனிக்குன்னு ஒரு டாஸ்க்கு ஒரு மிஷனும் வச்சுருவாங்க. அதாவது இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ விதமான விஷயங்கள் நம்ம வந்து உருவாக்கி இருக்கணும், இல்லை இந்த வருஷங்களுக்கு இடையே நம்ம வந்து இவ்வளோ ஒரு லாபத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து இலக்கு அமைக்கும் கோட்பாடுல வரும். ஸோ அப்போ எந்த மாதிரி நம்ம இலக்கு அமைக்கிறோம்ன்றது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோல் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட இலக்குன்னு தொழில் நிறுவனங்கள் கொடுக்கும் இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதாவது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஸோ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நம்மளால இந்த நமக்கு கோலாக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ விஷயம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது உருவாக்கணும். அப்போ நம்ம எப்படி நம்ம பாடுபடலாம் அப்படின்றத நம்ம நினச்சிக்குவோம். இதே இது அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அங்கேயே நமக்கு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஏற்றுக்கொள்ளும்படியாக தொழில் நிறுவனங்களும் கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தொழிலாளர்களும் இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஸ்பெசிபிசிட்டி, அதாவது நீங்க நல்லா பணியாற்றணும், சிறப்பா பணியாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதை விட இவ்வளோ மணி நேரத்துல இல்ல இத்தனை வருஷங்கள்ல இவ்வளோ லாபத்தை நம்ம ஈட்டணும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கிளியரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அதாவது தெளிவான ஒரு நோக்கம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்மளோட செயல்களும் தெளிவா இருக்கும். அதே இது தெளிவற்ற செயல்கள் சிந்தனைகள் கொடுக்கும்போது நம்மளோட செயல்களும் தெளிவற்றதாக இருக்கும். ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா கோல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேலஞ்ச், அதாவது நமக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் கோல்ஸ் கொடுத்துடக்கூடாது, ரொம்பவும் அட்டைன் பண்ண முடியாத கோல்ஸும் கொடுத்துடக்கூடாது. அதாவது நம்மளால அடைய முடியாத ஒரு இலக்கையும் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து தொழிலாளர்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்ச், அதாவது சவால்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும், அவங்களை கொஞ்சம் வேலையை வாங்கக்கூடியதா இருக்கணும். அதே நேரம் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பணிச்சுமையா கூட்டுறதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக சவால்களாக இருக்கக்கூடிய நோக்கங்களை அந்த தொழில் நிறுவனங்களை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக், அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க, பணியாளர்களோ தொழிலாளர்களோ சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒரு நல்ல அப்ரிசியேஷன், அதாவது வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு உந்துதல் கூடிய ஒரு வார்த்தைகளோ இல்லை ப்ரொமோஷன்ஸோ இல்லை சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்களால சிறப்பாக உந்துதலோட பணியாற்ற முடியும். அதுக்கப்புறம் வலுவூட்டல் கோட்பாடு அப்படின்னா என்னன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்றோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரினா என்னன்றது ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா என்ன, ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயலை நம்ம கூட்டணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அந்த செயலை குறைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து நேர்மறை வலுவூட்டல், அதாவது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு மறுபடியும் செய்யணும், அந்த தொழிலாளர்கள் வந்து இவங்க சிறப்பாக செயல் ஆடிட்டாங்க, இதே மாதிரி சிறப்பாக செயல் ஆற்றணும் அப்படின்னா அவங்க வந்து சிறப்பாக செயல் ஆற்றணும் அப்படின்னா அவங்க நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க அதுக்கு ஏதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது எந்த மாதிரி இருந்தால் சம்பள உயர்வோ இல்லை ப்ரமோஷன்ஸோ இல்லை வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், அதாவது நீங்கள் நல்லா நல்லா வந்து செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொல்றது மூலமா அவங்க இதே செயல்களை மறுபடியும் செய்யறதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் நேர்மறை வலுவூட்டல், எதிர்மறை வலுவூட்டல் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுக்கிறது மூலியமா அவங்களுக்கு சிறப்பாக செயல் ஆற்றுறதுக்கு நம்ம வழிவகுத்து விட்டோம். ஸோ அதுதான் எதிர்மறை வலுவூட்டல். அதுக்கப்புறம் தண்டனை, ஒரு விஷயம் அவங்க பண்ணக்கூடாது, அதாவது அதிகமாக லீவ் எடுக்கிறாங்க வேலைக்கு வராமல் அப்படின்னா அந்த லீவ் எடுக்கக்கூடாதுன்றது நம்ம சஸ்பெண்ட் பண்ணி விடுறது மூலியமா, அதாவது தண்டனைகள் கொடுக்கறது மூலியமா அந்த ஒரு செயல்களை வந்து நம்மளால தடுக்க முடியும். அதுக்கப்புறம் அழிவுன்றது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் தான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம நிறுத்திடுறது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறுத்துறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு செயலுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை, பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த செயலை அவங்க செய்யலாமா வேணாமா அப்படின்றத அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த செயல் வந்து நின்று போயிடும். ஸோ அதுதான் வந்து அழிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வலுவூட்டல் அட்டவணைகள், அதாவது எந்த மாதிரி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வல், அதாவது நிலையான இடைவெளி, அதாவது ஒரு 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 மாதம் கேப் விட்டு ஒரு சம்பள உயர்வு கொடுப்போம், ஒரு மாதத்துக்கு இடையிலே வந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம கூட்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களால நல்லா வேலை பார்க்க முடியும். அதான் நிலையான இடைவெளி. அதுக்கப்புறம் நிலையான விகிதம் அப்படின்னா 2 மாத இடைவெளியில் உங்களுக்கு 2000 சம்பளம் ஊதியம் கொடுக்கப்படும் அப்படிங்கும்போது அந்த எப்படி 2 மாதம் கழிச்சு நமக்கு வந்து 2000 சம்பளம் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க. அதுதான் நிலையான விகிதம், அதாவது அந்த அளவுன்றது அவங்களுக்கு ஒரு நிலையானதாக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மாறி இடைவெளி அப்படின்றது வேரியபிள் இன்டர்வல் ஷெடியூல். ஸோ வேரியபிள் இன்டர்வல் ஷெடியூல் அப்படின்னா டைம் கேப் வந்து எப்பவுமே தெரியாமல் அவங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது. அதாவது அவங்களுக்கு இந்த டைம்ல தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்குங்கிறது இல்லை, எப்போனாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால அவங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறி விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சடனாக வந்து விசிட்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களால நல்லா எஃபிஷியண்டாக வேலை பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி பிளாக் 1 and 2 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.